இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே புதிய திருவழிபாட்டு ஆண்டை துவங்குகிறோம். இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாட்களில் இருக்கிறோம் நாம். இன்றைய நாளின் வாசகங்கள் நம்மை விழிப்பாயிருக்க அழைப்பு விடுக்கின்றன. விழிப்பாய் இருப்பது என்பது கண்களிலே எண்ணெய் விட்டு கொண்டு விழித்திருப்பது, கண் திறந்திருப்பது என்று அர்த்தமல்ல. மாறாக நம் வாழ்வு சரியானதாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் கவனமாயிருப்பதே இயேசு சொல்லுகிற விழிப்பாயிருங்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். நிறைய நேரங்களிலே விழிப்பாயிருங்கள் என்கிற வார்த்தையை நாம் பயப்படுத்துகிற வார்த்தையாக பயன்படுத்துகிறோம். நீ விழிப்பாயிரு, இல்லை என்றால் மாட்டிக்கொள்வாய், அவர் வந்து பிடித்து விடுவார் என்று விழிப்பாயிருப்பதை பயப்படுத்துவதற்காகவோ, அல்லது தலைவர் பார்க்கிற பொழுது பணியாளர் வேலை செய்வது போல் நடித்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எச்சரிக்கை கொடுப்பதாகவோ இருக்கிறது என்று நாம் நினைக்க தேவையில்லை. உண்மையிலேயே நம்முடைய அன்றாட சூழல்களை பாருங்களேன். எப்பொழுதெல்லாம் நாம் விழிப்பாயிருக்கிறோம்? சாலையில் சென்று கொண்டிருக்கிறோம். சாலை விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது சட்டம். ஆனால் அங்கு போக்குவரத்து காவலர் இல்லை என்றால், சிவப்பு விளக்காய் இருந்தாலும் நாம் அந்த விதிகளை மீறி செல்லுகிறோம் என்பதுதான் உண்மை. வங்கியிலே ஒரு வேலை நடக்கிறது. அவ்வளவு நேரமாக எத்தனையோ பேர் மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சாமியார் வர்ற நேரம் பார்த்து திடீர்னு ஒருத்தர் 4 சேர் எடுத்துட்டு சாமியார் முன்னாடி அப்படியே நடந்து போவார். சாமி எல்லா வேலையும் செஞ்சாச்சு என்று சொல்லி அவ்வளவு நேரமாய் தான் எல்லாவற்றையும் செய்ததாக பீற்றிக் கொள்வார். இப்படி நல்ல பெயர் சம்பாதிப்பதற்காக விழிப்பாயிருங்கள், நடியுங்கள் என்று சொல்லுவது அல்ல இந்த இறை வார்த்தை. இந்த காட்சியையும் பாருங்களேன். ரொம்ப கத்துறீங்க. ஒரு நிமிஷம், அந்த பையன் என்கிட்ட கூட தேங்காய் எண்ணெய் கொண்டா. எதுக்குண்ணா? நான் கொண்டு வர்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன். அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வர்றேன். எதுக்குண்ணா? சொல்ற சரியா? நீங்க என்ன கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிண்ணா சரிண்ணா. ஏய் பொம்மா, அம்மடி, நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல. நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படும்? நடித்து அடுத்தவரிடமிருந்து நற்பெயர் பெற வேண்டும் என்பதற்காக இது ஒரு மேல்வரி சட்டமாய் நமக்கு தரப்படவில்லை. மாறாக நீ விழிப்பாயிரு என்றால் உன் இயல்பிலேயே நீ கவனமாயிரு. உன் இயல்பிலேயே செய்வதை மிகவும் ஈடுபாட்டோடு செய் என்று சொல்லுகிறார். தன்னுடைய வேலை, தன்னுடைய கடமையை தன்னுடைய இயல்பிலேயே ஈடுபாட்டோடு பொறுப்பாக செய்கிறவன், இவர் வந்து பார்க்கிறார், அவர் வந்து பார்க்கிறார், அவருக்காக இவருக்காக என்று செய்ய மாட்டான். கண்டிப்பாக தன்னுடைய இயல்பிலேயே அதை சரியாக செய்ய வேண்டும் என்கிற கவனமும் ஈடுபாடும், அந்த வேலையின் மீது இருக்கிற பக்தியும் ஆர்வமும் அவனை வழிநடத்தும். யார் வந்து பார்த்தாலும் அந்த இடத்திலே அவன் செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருப்பான். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். அவனுக்காக, இவருக்காக, அவரின் நற்பெயருக்காக, இவர் வந்து மிரட்டுவார் என்கிற பயத்திற்காக என்று எல்லாவற்றையும் செய்யாதே. ஏனென்றால் அப்படி செய்கிறாய் என்றால் அதற்கு ஒரு மன நிறைவு இருக்காது. எதை செய்தாலும் ஈடுபாட்டோடு, எதை செய்தாலும் முழுமையான மன நிறைவோடு செய்யுங்கள் என்று அழைக்கிறார். ஆம், பயத்திற்காகவோ அல்லது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ பிறரது பாராட்டுக்காகவோ ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அது நடிப்பு. இறைவன் நம்மை நடிப்பதற்காக அழைக்கவில்லை, வாழ்வதற்காக அழைக்கிறார். நீ கண்காணிக்கப்படுவாய் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நீ எல்லா நேரமுமே உண்மையாயிருப்பாயே. அதே போல உன் வாழ்விலும் உண்மையாயிருக்க முயற்சி செய். உடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் அலசிப்பார். இது சரியா, போகிற வழி சரியா, செய்கிற காரியம் சரியா, எடுக்கிற முடிவுகள் சரியா என்பதை அலசிப்பார் என்று அழைக்கிறார். சார், இப்போ நான் இந்த மீட்டிங்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன்? ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னால திருப்பி ஒரு தடவை போய் நிற்பேன். அப்படி இப்படி பண்ணி கரெக்டாக கிளம்பி இருக்கிறோமா? சில பெண்கள் கூட கிளம்பிட்டு அப்படி இப்படி பண்ணி ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னால செக் பண்ணுவாங்க, ரீசெக், சரியா கிளம்பி இருக்கிறோமா? சில தாய்மார்கள் சமைச்சிட்டு அப்படி உள்ளங்கையில் ஊற்றி அப்படி நக்குவாங்க. ஏன்? கரெக்டா
சமைச்சிருக்கிறோமா? சில பேர் பூட்டிட்டு பூட்டை பிடிச்சி அப்படியே தொங்குவான். ஏன்? கரெக்டா பூட்டி இருக்கிறோமா? இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்துவிட்டு சரியா செஞ்சிருக்கிறோமான்னு ரீசெக் பண்றாமே, ஆனா என்னைக்காவது சரியா வாழ்றோமான்னு நம்ம ரீசெக் பண்ணிருக்கோமா சார்? இதிலே நாம் கொஞ்சம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டியது, இயேசு ஒரு பணியாளரை குறிப்பிடுகிறார். பணியாளரின் வேலை. இந்த பணியாளரின் வேலை என்பது உழைப்பை குறிக்கிறது. உழைப்பு எதுவாயிருந்தாலும் சரி, அது வீடு கூட்டுவதாக இருக்கலாம், சமையல் கட்டிலே செய்கிற வேலைகளாக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களிலே செய்கிற வேலைகளாக இருக்கலாம். உழைப்பு எதுவாக இருந்தாலும் அதனை ஈடுபாட்டோடு செய்கிற பொழுது அந்த உழைப்பின் மீது இருக்கிற ஈடுபாடு, அதிலே நாம் காட்டுகிற ஆர்வம், வைத்திருக்கிற கவனம், நம்மிடம் இருக்கிற நேர்மை அனைத்துமே இந்த தொழிலை, இந்த வேலையை ஒரு பக்தி செயலாக, ஒரு செபமாக, இறை வேண்டலாக, இறை உறவாக மாற்றித் தருகிறது. நீ செய்கிறவற்றை சரியாக செய், செய்கிறவற்றை நேர்மையாக செய், செய்கிறவற்றை பொறுப்போடு செய். இறைவன் அவர் வேலையை பார்ப்பார். நீ உன்னோட வேலையை பாரு, கடவுள் அவர் வேலையை பார்ப்பார் என்பதுதான் ஒற்றை வரியிலே சொல்லக்கூடிய இறை செய்தி. உன்னுடைய வேலை என்ன? சரியான பாதையில் போகிறேனா? சரியானவற்றை செய்கிறேனா? சரியானவற்றை சொல்லுகிறேனா? சரியானதற்கு ஒத்துழைக்கிறேனா என்பதை ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கவும், அதற்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ளவும், அதற்கு ஏற்ப முயற்சிகள் எடுப்பதுமே நம்முடைய வேலை. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் விண்ணரசில் சேரமாட்டான். அவனவன் வேலையை சரியாய், பொறுப்பாய், நேர்மையாய் செய்கிறவன் கண்டிப்பாய் விண்ணரசில் சேருவான் என்பதுதான் ஆண்டவர் தருகிற அருமையான வார்த்தை. இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.